வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வித் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துருக்கேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி, மல்லித்தலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர் பொடி, கரம் மசாலா, சீரகம், இஞ்சி பூண்டு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சளும் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரில் நிறைய பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ வேக வச்சுக்கலாங்க உப்பு மஞ்சளும் போட்டு. காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சது, வெங்காயம் கொஞ்சம் வெந்து கலர் மாறிடுச்சு இல்லையா, இப்போது இஞ்சி பூண்டு இருந்ததில் அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இதை அரைச்சி வச்சுருக்கேன், கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய்த்தூள், பெப்பர், கரம் மசாலா. தேவையான பொருட்களில் நான் மல்லித்தூள் சொல்லலைங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசம் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி வடிச்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. கிரேவி எனக்கு கொஞ்சமாக போதுங்கிறனால நான் தண்ணி மட்டும் ஊற்றி அளவாக வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி, ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க. தேங்காய் கூடயே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போது மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.